விசிலடித்திருக்கிறார்கள். பாவம் மார்க்கண்டேயன். அவர் அந்த தொண்டர்களை குஷிப்படுத்த பேசினாரா அல்லது உண்மைக்கே தளபதி விஜயோடு குஸ்தி போட பேசினாரா என்பது அவருக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்டவர். ஆனால் விளாத்திக்குளத்தில் சென்று அவரை விசாரித்தால் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் வாரி கூட்டிய சொத்துகள் இருக்கிறதே, அதை வண்டி வண்டியாக அள்ளினாலும் காணாது என்று அவருக்கு வாக்களித்த மக்களே அவருடைய அந்த பண கொள்ளையை அவர்கள் கண்டு மூக்கில் விரல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த இருவருக்கு மட்டுமல்ல, இனி வருகின்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுகிறேன். பொது வாழ்க்கையில் எப்படி அரசியலில் நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொண்டு வந்து அதன் பிறகு அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல் தளபதி விஜயை கையை பிடித்து முறுக்கியோ காலை பிடித்து முறுக்கியோ அவருடைய எலும்புகளை நீங்கள் எண்ணிவிட முடியாது. விஜய் என்பவன் வெறும் நடிகன் மட்டுமல்ல. விஜய் என்பவர் ஒரு பொதுஜன எழுச்சியின் தலைவன் மட்டுமல்ல. சொல்லப்போனால் இன்றைய அரசியலில் அவர் ஒரு புதுமையானவர். இதுவரை தமிழகத்தின் அரசியலை திராவிட சிப்பந்திகள் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள், அடக்கி ஆண்டார்கள். அது திராவிட ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆரியர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சி இங்கே கோலோச்சியது. ஆனால் அந்த ஆட்சி அது ஒரு பழைய புளித்த மாவு, பழைய கஞ்சி. இதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய இளைஞர்கள் புதுமையை நோக்கி அவர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதுமையை நோக்கி ஏறிட்டு பார்த்த அந்த நிலையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்தான் தளபதி விஜய் அவர்கள். எனவே ஒன்றை நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைய அரசியல் என்பது பழைய பஞ்சாங்கத்திற்கும் உங்களுடைய பழைய பல்லவிகளுக்கும் இந்த அரசியல் இனிமேல் உட்பட்டது அல்ல. தமிழக அரசியல் வேறு திசையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. அந்த திசையை கைகாட்டி அழைத்து செல்கின்றவன் தளபதி என்பது இந்த இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே நன்றாக தெரிந்துவிட்டது. எனவே நீங்கள் பழைய கதைகளை, பழைய உருட்டல் மிரட்டல்களை இந்த நாட்டிலே நீங்கள் சொல்லி இந்த நாட்டு அரசியலை இனிமேல் நீங்கள் வசப்படுத்த முடியாது. திண்ணையிலே தூங்கியவன் தெருவிலே அறைந்தவனையெல்லாம் நீங்கள் திராவிட கொள்கையை சொல்லி அவர்களை இதுவரை ஏமாற்றி வந்தீர்கள். இனிமேல் அவர்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. உங்களிடம் திராவிட பாடம் கற்றவர்கள் இப்பொழுது சொல்லுகிறேன், 1-2 பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள். மீதி அத்தனை பேரும் காலாவதியாகிவிட்டார்கள். இப்பொழுது கொஞ்சம் தலை நரைத்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இனிமேல் இந்த திராவிடத்தில் சேர்ந்து நாம் இருப்பது நமக்கு பாதுகாப்பாகவோ நல்லதாகவோ இருக்காது என்று அவர்கள் நினைத்து அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தளபதியை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். இளைஞர்களோ அத்தனை பேரும் தளபதியை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது உங்களுடைய இயக்கத்தினுடைய இருப்பிடமும் உங்களுடைய இயக்கத்தினுடைய மைதானமும் மக்கள் இல்லாத மைதானமாக காலியாக காட்சியளிக்கிறது. 2 திராவிட இயக்கங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன். விரைவில் உங்களுடைய கட்சியின் கதவை இழுத்து மூடுங்கள். இனிமேல் உங்களுக்கு இந்த நாட்டிலே அரசியலும் கிடையாது, அரசாட்சியும் கிடையாது. உங்களுடைய பழைய தொழில் எது என்று நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பழைய தொழிலுக்கு செல்லுங்கள். ஒன்று ஏற்கலப்பை பிடித்து உழவுக்கு செல்லுங்கள். இல்லை என்றால் ஈயம்பித்தாளைக்கு